எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி நாளை மதுரை வருகிறார். அவரது பயண திட்டங்கள் குறித்த விவரங்களை தற்பொழுது பார்க்கலாம். டெல்லியிலிருந்து புறப்படும் பிரதமர் நரேந்திர மோடி காலை 11:15 மணிக்கு மதுரை விமான நிலையத்திற்கு வருகிறார். விமான நிலையத்திலிருந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் மண்டேலா நகருக்கு செல்கிறார். 11:30 மணி முதல் 12 மணிக்குள் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறது. 12 மணி முதல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு பங்கேற்கிறார் நரேந்திர மோடி. பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு சரியாக பிற்பகல் 1:10 மணிக்கு விமானம் வாயிலாக கொச்சி புறப்படுகிறார். எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவை தொடர்ந்து மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான மோடியின் பிரச்சாரமாகவே அது பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 4.5 ஆண்டுகால பாஜகவின் ஆட்சியில் தமிழகத்திற்கு என்னென்ன கிடைத்தது என்பது குறித்த விவரங்களை தற்போது காணலாம். ஜனவரி 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தமிழக அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்திற்கு மத்திய பாஜக அரசு ஒப்புதல் அளித்தது. 2018ஆம் ஆண்டு மத்திய அரசின் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 70,000க்கும் மேலான தமிழர்கள் இலவச சிகிச்சை பெற்றுள்ளனர். டிசம்பர் 2018ஆம் ஆண்டு 1264 கோடி ரூபாய் செலவில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. 2014-2018ஆம் ஆண்டு 4 ஆண்டுகளில் தமிழக கிராமங்களில் 3000 கிலோமீட்டர் வரை சாலைகள் போடப்பட்டுள்ளன. 2014-2018ஆம் ஆண்டு வீடு இல்லாத 4 லட்சம் குடும்பங்களுக்கு மத்திய அரசு வீடு கட்டி கொடுத்துள்ளது. சாகர்மாலா திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 3 துறைமுகங்கள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 47,000க்கும் மேலான கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் தண்டனை அனுபவித்து வருபவர்கள் பாஜக ஆட்சியில் இருக்கும் வரை வெளியில் வர முடியாது என அக்கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். காஞ்சி சங்கர மடத்தின் மடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து பேசிய அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழகத்தில் எதிர்காலம் இல்லை என்று கூறிய அவர் திமுகவிற்கு பலம் உள்ளது போன்ற ஒரு மாயத்தோற்றம் ஏற்படுத்தப்படுவதாகவும் குறை கூறினார். ராஜீவ்காந்தி கொலை விவகாரம் சாதாரண விஷயமாக கருத முடியாது என்று குறிப்பிட்ட அவர் பாஜக அரசு ஆட்சியில் இருக்கும் வரை இந்த வழக்கின் தண்டனை குற்றவாளிகள் யாரும் வெளியில் வர முடியாது எனவும் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்தார். ராஜீவ்காந்தி கொலை பண்ணுறது என்ன சாதாரண விஷயம்? அதுவும் வெளிநாட்டோட பயங்கரவாதியோட கட்டளைப்படி பண்ணுறது, அது நாங்கள் எப்பயும் ஒத்துக்க முடியாது. பிஜேபி இருக்கிற வரையும் நாங்கள் வெளியில் விட மாட்டோம். கூட்டணிக்காக கம்யூனிஸ்ட் தலைவர்களிடம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கெஞ்சிய ஆடியோ தன்னிடம் இருப்பதாக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தேர்தலை கண்டு பயமில்லை என்று பேசும் மு.க. ஸ்டாலின் திருவாரூர் இடைத்தேர்தலை திட்டமிட்டு நிறுத்தியதாக குற்றம் சாட்டினார். மேலும் இடைத்தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்பதை அறிந்த ஸ்டாலின் இது தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களிடம் கூட்டணிக்காக கெஞ்சியதாகவும் குறிப்பிட்டார். இது தொடர்பாக அரசால் பதிவு செய்யப்பட்ட ஆடியோ தம்மிடம் உள்ளதாகவும் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். ரொம்ப மாவீரம் பேசுற ஸ்டாலின் என்ன பண்ணாரு? திருவாரூர் தேர்தல் நிறுத்த வேண்டும் சொல்லி அவர்கிட்ட கேஸ் பண்ணல. அவங்க கூட்டணி சார்பில் வலது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ராஜா, அவர் அங்க வலது கம்யூனிஸ்ட் தலைவர், அவரை வச்சு அங்க கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி இவர் ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை ஐயா விட்டுறாதீங்க, தேர்தல் வந்துடக்கூடாது, எங்க அப்பா காலத்துல எப்படி ஜெயிச்சுட்டோம், இப்ப தோத்து போயிட்டா பெரிய கேமரம், நான் கட்சி நடத்த முடியாது, நான் வந்தா தலைவர் முதல் தேர்தல் அப்படின்னு குழப்பி இருக்கேன். டேப்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அரசாங்கத்துல. ஸ்டாலின் யார் கூட பேசினாரு? அதனால அது கிடைக்கல, என்ன போச்சு, தேர்தல் நிறுத்துறாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பாவிட்டால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் கோரிக்கையை ஏற்காவிட்டால் போராட்டம் தொடரும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் பணிக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக அரசின் நிதிநிலை காரணமாக ஊதிய நிலுவை வழங்க முடியாது என்று தெரிவித்தும் போராட்டம் நடத்துவதாக தெரிவித்துள்ளார்.
ஊதிய நிலுவை வழங்க அரசுக்கு 20,000 கோடி ரூபாய் கூடுதல் நிதி தேவைப்படும் எனவும் அதனை மக்கள் மீது வரியாக திணிக்க முடியாது என்றும் கூறியுள்ள அமைச்சர், தவறான பிரசாரத்தின் மூலம் உணர்வுகளை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்துவது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் கல்விக்கும் மக்கள் பணிக்கும் இடையூறு ஏற்படுத்தாமல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அமைச்சர் ஜெயக்குமாரின் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானது என ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாயவன் நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். தங்களுடன் தமிழக முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்திட முன்வர வேண்டும் எனவும், கோரிக்கைகளை அரசு ஏற்காவிட்டால் போராட்டம் தொடரும் எனவும் மாயவன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் அவர்களையும் நிதியமைச்சர் அவர்களையும் அதேபோல கல்வி அமைச்சர் அவர்களையும் நாங்கள் வேண்டுவது என்னவென்று சொன்னால், சீனியர் அமைச்சர்கள் அவர்கள் வேண்டுவது என்னவென்று சொன்னால், இந்த 2 நாளுக்குள்ள நீங்கள் அமர்ந்து பேசி கோர்ட்டுக்கு 28ஆம் தேதி ஒரு நல்ல முடிவை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதன் மூலமாக எங்களுடைய போராட்டத்திற்கு விடுவதற்கு ஒரு நல்ல தீர்வை நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். எனினும் ஆசிரியர்களின் போராட்டம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என பள்ளி மாணவர்கள் காத்திருக்கின்றனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். நாட்டின் 70வது குடியரசு தின விழாவை ஒட்டி வீரதீர செயல்கள் புரிந்தமைக்காக தமிழகத்தைச் சேர்ந்த 3 தமிழக அரசின் அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டது. தனிநபராக கொள்ளையனை துரத்தி பிடித்த சென்னை திருமங்கலத்தைச் சேர்ந்த சூரியகுமார், குரங்கணி தீ விபத்தில் 8 நபர்களின் உயிரை காப்பாற்றிய போடியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் ஆகியோருக்கு அண்ணா பதக்கத்தை முதல்வர் பழனிசாமி வழங்கினார். தஞ்சை மாவட்டம் வெள்ளங்கி ஏரியில் உயிருக்கு போராடிய 6 பேரை காப்பாற்றியதற்காக ஒக்கநாடு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதருக்கும் அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டது. திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடித்து அதிக உற்பத்தி ஈட்டியதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சேவியருக்கு வேளாண்மை துறை சிறப்பு விருது வழங்கப்பட்டது. காவல்துறையில் சிறப்பாக செயல்பட்ட 5 பேருக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கமும் வழங்கப்பட்டது. திருடனை ஒருத்தி பிடிச்சதுனால அந்த அளவுக்கு ஒருத்து நீங்களும் எதனா பண்ணுங்க, சும்மா இருக்காதீங்க. அன்றைக்கி எப்பயோ பண்ணது இன்னைக்கு கூப்பிட்டு சிறந்த அவார்டு கொடுக்குறாங்க எடப்பாடி சார் அவருக்கு. குடியரசு தினத்தை முன்னிட்டு மிக மிக நன்றி. கடந்த காலத்தில் அந்த அந்நிய மது, போலி மது இதில் சிறப்பாக ஒழித்ததன் காரணமாக எங்களுடைய கூடுதல் இயக்குனர் அவர்கள் துரைபூஷன் அவர்கள் என்னை பரிந்துரை செய்தார்கள். நான் இந்த விருதை, காந்தி மெடலை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் பெற்றமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது போன்று விருதுகள் பெறும்போது ஒரு வேலை செய்வதற்கு ஒரு உத்வேகமாக அமைகிறது. பணத்திற்காக மக்கள் தங்கள் ஓட்டுரிமையை அடகு வைக்கக்கூடாது என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்பதற்காக கமல்ஹாசன் கடலூர் மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் குலமங்கலம் அழகியநத்தம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். அப்போது கிராம மக்களிடையே பேசிய கமல்ஹாசன், நாம் செய்ய வேண்டிய ஜனநாயக கடமைகளை செய்ய தவறிவிட்டதாகவும் தானும் அதில் அடங்குவேன் என்றும் குறிப்பிட்டார். 5 ஆண்டுகள் நாம் அடகு வைக்கும் ஓட்டுரிமையால் பல இன்னல்களை சந்தித்து வருவதாக குறிப்பிட்ட கமல்ஹாசன், நமது ஓட்டுரிமையால் பல நலத்திட்டங்களை நம்மால் பெற முடியும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு தமிழகத்திற்கு எதிராக செயல்படுவதை கண்டித்து நாளை மதுரைக்கு வரும் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நஞ்சு வைத்த உணவில் தேன் வைப்பது போல மத்திய அரசு தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறது என்று விமர்சித்தார். எல்லா பிரச்சனைகளிலும் தமிழகத்தை வஞ்சித்து மன்னிக்க முடியாத துரோகங்களை தொடர்ந்து செய்து வருகிற நீங்கள் தமிழ்நாட்டிற்குள் வராதீர்கள் என்ற முழக்கத்தோடு கருப்பு கொடி அறப்போராட்டம் நடைபெற இருக்கிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக 30 இடங்களை கைப்பற்றும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரிடம் நமது மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அளவில் பாஜகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது? இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி சென்ற முறை பெற்ற வாக்குகளை விட அதிகப்படியான வாக்குகள் சதவிகிதம் பெறுவோம். அதோடு கூட சென்ற முறை 282 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் மிக மிக குறைந்தபட்சம் 350 இடங்களை கைப்பற்றும். அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கும் மேலான இடங்களை கைப்பற்றும் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2014ஆம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது அமைக்கப்பட்ட கூட்டணியை விட பலமான ஒரு கூட்டணி இங்கே அமைய இருக்கின்றது. அது அமைந்து வரும்போது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கூட்டணி குறைந்தபட்சம் என்னுடைய கணக்கில் 30 இடங்களை கைப்பற்றும்.
பத்மஸ்ரீ விருது பெற்ற பங்காரு அடிகளார் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். ஆன்மீக சேவையில் சிறந்து விளங்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் தலைமை குரு பங்காரு அடிகளாருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை அறிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பங்காரு அடிகளார் அமைதி மற்றும் நிம்மதியால் நம் நாடு முன்னேற்றமடைய வேண்டும் என்று கூறியதுடன் பத்மஸ்ரீ விருதுக்காக மத்திய அரசுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். மத்திய அரசுக்கும் நன்றி, பொதுமக்கள் செவ்வாட சக்திகளுக்கும் நன்றி, அத்தனை பேருக்கும், டிவி உள்ளவர்களுக்கும் பத்திரிகை உள்ளவர்களுக்கும் அவனுக்கு நன்றி. சந்தோஷம், ஆசை நல்லா நிறைய அமைதியும் நிம்மதியும் நாட்டில் முன்னேற்றம் இருக்க வேண்டும். ஓம் சக்தி, ஆதிபராசக்தி. தமிழகம் முழுவதும் முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் நடத்துபவர்கள் மதுரை அருகே தங்கள் சொந்த ஊரில் நடைபெறும் கோயில் திருவிழாவில் கலந்து கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு மிக பிரம்மாண்டமாக குலதெய்வ கோயில் திருவிழாவை நடத்தி பொதுமக்களுக்கு பிரியாணி விருதும் அளித்து அசத்தி உள்ளனர் வடக்கம்பட்டியை பூர்வீகமாக கொண்ட முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர்கள். தமிழகத்தில் 30 வயதை கடந்தவர்களுக்கு நிச்சயம் முனியாண்டி விலாஸ் ஹோட்டலை தெரியாமல் இருக்காது. அசைவத்துக்கு புகழ்பெற்ற முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர்களின் குலதெய்வ கோவில் மதுரையில் இருந்து விருதுநகர் செல்லும் வழியில் உள்ள வடக்கம்பட்டியில் உள்ளது. இந்த ஆண்டு திருவிழாவில் மலைபோல் குவித்து வைக்கப்பட்ட அரிசி மூட்டைகள், 200 ஆடுகள், 300 சேவல்களை கொண்டு இரவு முழுக்க தங்களுக்கே உரிய கைப்பக்குவத்தில் பிரியாணி சமைத்து சாமிக்கு படைத்து வழிபட்டனர். திருவிழா என்ன விசேஷம்னா, முனியாண்டி சாமி வந்து சைவம், அதனால் பொங்கல் பிரசாதம் பின்னாடி கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பு சாமி தான் அசைவம், அதுதான் கடா வெட்டி சாமி முறை. ஆனால் பேர் வந்து நீங்கள் முனியாண்டி விலாஸ், மதுரை ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் தான் நாங்கள் வைப்போம். 90வது வருஷம் பிறகு தான் இப்போ தான் கொஞ்சம் வந்து ஹோட்டல் கம்மியாக அவங்கவுங்க வேறு பிஸ்னஸில் செய்திருக்காங்க. இந்த முனியாண்டி சாமிங்கிறது தத்துரூபமாக இங்கே இருக்குது. என்ன நீங்கள் இந்த வருஷம் வேண்டிட்டு போகிறீங்களோ அடுத்த வருஷம் நிச்சயமாக நடக்கும். 1937ஆம் ஆண்டில் விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போக பிழைப்பு தேடி பலரும் வெளியூர்களுக்கு சென்ற நிலையில் வடக்கம்பட்டியைச் சேர்ந்த சுப்பையா நாயுடு என்பவர் 1937இல் காரைக்குடியில் முதலாக முனியாண்டி விலாஸ் ஹோட்டலை திறந்தார். இதனைத் தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் தொடங்கினார்கள். இன்று நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான ஹோட்டல்கள் தொடங்கப்பட்டுள்ளன. தங்களின் தொழில் வெற்றிக்கு பின்னால் முனியாண்டிசாமி இருப்பதாக நம்பும் இவர்கள் அதற்கு நன்றி கடனாக ஆண்டுதோறும் பிரியாணி விருந்து நடத்துகிறார்கள். தமிழகம் மற்றும் ஆந்திரா மற்றும் மற்ற மாநிலங்களிலிருந்து அனைத்து முனியாண்டி உரிமையாளர்களும் வந்து இங்கு 3 நாள் தங்கியிருந்து அனைவரும் நல்ல முறையில் சாமி கும்பிட்டு செல்வார்கள். சுமார் 2500 கிலோ அரிசியில் பிரியாணி செய்து எல்லாரும் அனைவருக்கும் 7 மணி அதிகாலை 6 மணி முதல் 9 மணி வரை பிரசாதமாக வழங்கப்படும். 84வது ஆண்டு விழாவின் நிறைவாக அனைவருக்கும் இலவசமாக கமகமக்கும் பிரியாணி பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோருக்கு பிரியாணி பரிமாறப்பட்ட நிலையில் பலரும் அங்கேயே சாப்பிட்டும் பார்சல் கட்டியும் எடுத்து சென்றார்கள். இந்த முனியாண்டி கோயிலை எவ்வளோ வேண்டலாமோ அவ்வளோ வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நான் உதாரணம். அதனால எனக்கு நம்பிக்கை. எனக்கு இத்தனை வருஷம் குழந்தை இல்லை, நான் நினச்சி வேண்டி அழுதுருக்கேன். இங்கே வந்து வேண்டுதல் செஞ்சு பால் கூட எடுத்து செஞ்சதில் எனக்கு என் பையன் பிறந்திருக்கான். அருள்மிகு முனியாண்டி சுவாமி திருக்கோயில் வடக்கம்பட்டியில் 84வது வருஷம் அன்னதான பூஜை கொண்டாடுறோம். இங்கே வந்து 6 நேரம் அன்னதானம் எல்லாருக்குமே போடுறாங்க. நம்ம வேண்டி எந்த கஷ்டம்னு வேண்டி வந்தாலும் முனியாண்டி வந்து அதை தீர்த்து வைப்பார். முனியாண்டி கோவில் திருவிழாவில் பிரியாணி மனமுடன் சேர்ந்து முனியாண்டி விலாஸ் ஹோட்டலின் புகழும் பரவுகிறது. காளிராஜன், நியூஸ் 7 தமிழ், திருப்பரங்குன்றம். குன்னூரில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் ஏராளமான உள்நாடு மற்றும் வெளிநாட்டு நாய்கள் பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தனியார் பள்ளியில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சென்னை, மும்பை, பெங்களூரு, புனே, கொச்சி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஜெர்மன் ஷெப்பர்ட், பொமேரியன், மினியேச்சர், பிரின்சர் உட்பட 13 வகையிலான நாய்கள் கண்காட்சியில் பங்கேற்றன. இதில் கீழ்ப்படிதல், அணிவகுப்பு, மோப்ப சக்தி உள்ளிட்ட திறமைகளை கண்டறியும் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டன. அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாய்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டத்தில் கெட்டுப்போன அரிசியை பாலிஷ் செய்து விற்பனை செய்த அரிசி ஆலை உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் மக்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள கால்நடைகளின் பயன்பாட்டுக்காக கெட்டுப்போன 100 டன் அரிசி அண்மையில் ஏலம் விடப்பட்டது. இந்த அரிசியை ஏலத்தில் எடுத்து துறையூரில் இயங்கி வரும் பழனி முருகன் அரிசி ஆலை பாலிஷ் செய்து விற்பனை செய்துள்ளது. தகவல் அறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சமீபத்தில் அரிசி ஆலைக்கு சீல் வைத்தனர். ஆனால் ஆலையில் இருந்த 2000 மூட்டை அரிசி மாயமாகி உள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள்
அதனை கேரளா மற்றும் தமிழகத்தில் விற்பனை செய்திருக்கலாம் என்று தெரிவிக்கின்றனர். எனவே இது குறித்து விசாரிக்க ஆலை உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. சேலம் அருகே வழிப்பறி கொள்ளையர்கள் தள்ளிவிட்டதில் குழந்தை உயிரிழந்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததால் குழந்தையை தாயே கிணற்றில் தள்ளி கொலை செய்ததும் அம்பலமாகியுள்ளது. ஆத்தூர் அருகே உள்ள இலுப்பநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பிரியங்கா தமது 5 வயது பெண் குழந்தையுடன் தலைவாசல் வீரக்கனூர் சாலையில் நடந்து சென்றபோது மர்ம நபர்கள் சிலர் அவரை வழிமறித்ததாகவும் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த பின்னர் குழந்தையுடன் பிரியங்காவை கிணற்றில் தள்ளிவிட்டு சென்றதாகவும் கூறப்பட்டது. இதில் தாய் கண் முன்னாலேயே குழந்தை பரிதாபமாக தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தது. இது குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பிரியங்காவிற்கும் கெங்கவள்ளி பகுதியைச் சேர்ந்த அரசு ஜீப் டிரைவர் ஒருவருக்கும் தகாத உறவு இருந்தது தெரியவந்தது. இந்த விவகாரத்தை குழந்தை உறவினர்களிடம் கூற தொடங்கியதால் பிரியங்காவும் அவரது காதலனும் சேர்ந்து குழந்தையை கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு நாடகமாடியதும் அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து பிரியங்காவையும் அவரது காதலனையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே போலீசாரிடம் பிரியங்கா அளித்துள்ள வாக்குமூலத்தில் குழந்தையுடன் தானும் சேர்ந்து கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்திருந்ததாக தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்று செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழுடன்.